கிரியா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மக்கள் இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க. இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவர் தான். யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக அரசியல் களத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய 3 மாத கால படிப்பை முடிச்சுட்டு நேத்து தமிழகத்துக்கு ரீச் ஆயிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுல இருந்து சரவெடிதான், சும்மா தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போறோம், யாரோட கூட்டணி கிடையாது, எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்திருக்கு, பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாடை எடுக்க போகுது அப்படின்னு ரொம்ப கிளியரான முடிவோட வந்திருக்காரு போல இருக்கு. சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. திமுகவை அதிமுகவை குறிப்பா டிவிகே விஜய் கட்சியை சும்மா தும்சம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். அண்ணாமலை அவர்கள் 2 நாளாக என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு இருக்குல்ல, சரவடியாக இருந்துச்சு. அவர் பேசுனதுல வந்து குறிப்பாக திமுகவை போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. அதுலேயும் குறிப்பாக ரொம்பவும் பாதிக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட டிவிகே தான். என்னையா அது டிவிக்கே பாதிக்கப்பட்டுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டிவிக்கே தொண்டர்கள் எல்லாமே சும்மா அப்படியே கதற தொடங்கிட்டாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் முதல் பிரஸ் மீட்லேயே வந்து நாசுக்கா அடித்தது தான் காரணம். என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து மாநாடை போட்டாப்புல, அப்படியே ஸ்கிரிப்டை அப்படியே படிச்சுட்டு போயிட்டாப்புல. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான விஷயம் எதுன்னா, தங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி, அதாவது ப்ரெஸ் முன்னாடி வந்து சொல்லணும். ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு கேட்பாங்க, மக்கள் சைட்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதில் விஜய் அவர்கள் எப்படி பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு நடத்திட்டாப்புல, இன்னும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை. இதை அண்ணாமலை அவர்கள் நாசுக்கா நேற்று ஒரு இடத்துல அடித்தார். விஜய் அவர்கள் மாநாடு நடத்திட்டார், எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்ன, எப்படி என்ன ஏது விஷயம் அப்படிங்கிறதான் தெரியும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மாநாட்டிலே அவர் வந்து ஸ்கிரிப்டை தான் படிச்சுட்டு போனாப்புல, எந்த விதமான ஒரு புள்ளி விவரமான விஷயங்களும் கிடையாது. தமிழக மக்களோட பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் ஒரு டீட்டெயிலாக அவர் சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கையில் அவர் ப்ரெஸ் மீட்டை எங்கப்பா சந்திக்க போகிறாரு, ப்ரெஸ்ஸை சந்தித்தாலே விஜய் அவர்கள் வந்து டர்ரா ஆயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு வராங்க. அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியார் ஏத்துக்குவேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணுங்க. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம்னு சொன்னா கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குத்தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு, அது அரசியலில் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். அண்ணாமலை அவர்களோட இந்த பேச்சு வைரலானதும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க. தம்பி, நீங்க யாரும் கொந்தளிக்க வேண்டாம். அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்பார்க்கிறபடி விஜய் அவர்களை கூடிய விரைவில், அண்ணாமலை அவர்கள் இல்லை, தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, விஜய் அவர்களை வந்து பிரஸ்ஸை மீட் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் சரியான பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க.
குறிப்பாக விஜய் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து விஜய் வந்து டைரெக்டாக பேச மாட்டாராம். அவர் வந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு அறிக்கையாக விட்டு தள்ளுவாராம். லயோலா மணி அப்படிங்கிறவர் என்ன அறிக்கை போட்டிருக்காருன்னா, மிஸ்டர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்கள் விளம்பரத்துக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம். மோடி அவர்களே பிஜேபியின் தலைவராக வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. இது சமூக நீதி மண், களத்தில் சந்திப்போம் அப்படின்னு இதோ டிவிக்கே காரன் பேசுன மாதிரி தெரியல எனக்கு. திமுக காரங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து பேசி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நேற்று கோயம்புத்தூரில் வேற விஜய் அவர்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சிட்டாரு. ஒரு கட்சி இப்போ தொடங்கியிருக்காங்க, அந்த கட்சி இதில் ஒரு கொள்கை, இந்த இதில் ஒரு கொள்கை, இப்படி எல்லாருமே வந்து வடிவேலோட காமெடி ஒன்று சொல்லுவாங்களே, தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி விஜயோட கட்சி ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சியிலேருந்து ஒரு கொள்கையை எடுத்து வச்சு தங்களுக்குன்னு எந்த கொள்கையும் இல்லை, மூளையே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சடி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம், இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு, மொத்தமாக 10 தலைவர் ஃபோட்டோ போட்டால் யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. அதனால் இப்படி விஜய் அவர்களா பங்கமா கலாய்ச்சா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் விட்டு வைக்கல, சும்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலினை போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆக்டர் ஒருத்தர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை பங்கமாக கலாய்ச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே திமுக தங்களை குடும்ப கட்சி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை எந்தவித தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கினதன் மூலமாக திமுக குடும்ப கட்சி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்டு சாத்துன்னு சாத்துனாரு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, ஒரு ஃபெயில்ட் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுற்றி தான் இருக்கு. முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்தில், முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இவங்க அரசியல் எப்படி பார்க்குறீங்க, அவங்க எலிவேஷன் எப்படி பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், காமன் மேனுக்கு அதனால் ₹1 பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காமன் மேனுக்கு ₹1 பிரயோஜனம் இருக்கா? இப்படி போயிட்டு இருக்கையில நம்ம அண்ணன் பிடிஆர் இருக்காரு பாருங்க, அவரை பங்கமா சம்பவம் பண்ணியிருக்காரு. நேற்று அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் பயங்கரமா கலாய்ச்சிருக்காருங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வந்துச்சுல்ல, அவர் வந்து மானே தேனே பொன்மானே அப்படின்னு அவர் பயங்கரமா அவர் உதயநிதி புகழ் பாடினதை மேடெல்லாம் அப்படியே படித்து காட்டிட்டு, நான் கூட வேற யாரோ நினைச்சேன், பார்த்தா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி பண்ணியிருக்காரு. என்னையா இது படிச்ச கொத்தடிமையா அப்படிங்கிற மாதிரி சும்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. சமீபத்தில்ங்க நானும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, படிக்கிறதுக்கு போகணுமா, அரசியல்வாதியாக இருந்து படிக்க போகணுமா? எல்லாரும் படிச்சாங்களா? அரசியல் தலைவர்கள்லாம் படிச்சாங்களா? இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மேதை கர்மவீரர் காமராஜர் ஐயா படிச்சாங்களா? ஒரு எதிர்க்கட்சி நண்பர் என்கிட்ட குற்றச்சாட்டு வச்சார் பத்திரிகை மூலமா. நான் சொன்னேன், அண்ணா நான் காமராஜர் ஐயா இல்லைங்கன்னா ஒரு கால் செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால் அவர் படிக்காமல் இருந்திருக்கலாம், பட் நான் போய் படிச்சுட்டு வர்றேங்க ஐயான்னு. சமீபத்தில் அங்கே இருக்கும் பொழுது ஒன்றை பார்த்தங்க, ஒரு பேப்பர், ஒரு ஆட். அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே, ஆரியம் வென்ற திராவிட திருமகனே, இளைஞர்களின் எழுச்சி நாயகனே, ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே, உடன் பிறப்புகளின் உயிரோவியமே, ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே, எல்லாருக்குமானவரே, ஏற்றம் தரும் நாயகரே, ஐந்தெழுத்து மந்திரமே, ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே, ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே, ஔதாரியம் நிறைந்தவரேன். சரி, வழக்கமாக திமுக யாரோ ஆடு போடுறாங்க, இது வழக்கமா. யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறம் நான் கேட்டேன், இதுக்கு தான் அமெரிக்காவில் படிக்க போனீங்களான்னு. இன்னைக்கு என்ன ஆயிருக்குனாங்க, சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும்போது, நல்லா நான் வச்சுக்கணும், அறிவாளிகள் கூட
அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அண்ணன் பிடிஆர் அவர்கள் நான் குறைய சொல்லிங்க, மெத்த படித்தவர், பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர், கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க, எந்த குறையும் சொல்லிங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீயிங், அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்கு, குடும்பம் அது போன்ற, அப்பா அந்த மாதிரி. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில் பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார். அது உண்மை, அது பாராட்டு, அவரை பாராட்டு. மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா பிடிஆர் ஜெயிக்கிறார். அதெல்லாம் அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாங்க. ஆனால் மைனஸ் மார்க் பாருங்க, அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார். அவரையும் இது போன்ற அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ் தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ண. அதனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் விட்டு வைக்கல. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த துண்டு சீட்டு கலாச்சாரத்தை சும்மா பங்கம் பண்ணியிருக்காரு. திமுகவோட ஒட்டுமொத்த அரசியலும் இதுதான்ப்பா அப்படின்னு சாமானிய மக்களுக்கு தெரிகிற மாதிரி 30 செகண்ட்ல விவரிச்சிருக்காரு. அரசியல் மேடை திமுகவுடைய மேடை எப்படி இருக்கும்னா, ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பேப்பர் கையில் இருக்கும். மத்திய அரசு திட்டிட்டியா 1, வடக்கு தெற்கு சொல்லிட்டியா 2, ஹிந்தி திருப்பி பேசிட்டியா 3, எல்ஐசியில் யாரோ ஒருத்தர் ஹிந்தியில் லெட்டர் எழுதுனா போட்டுட்டியா 4, நாமளே அனுமதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நாமளே இல்லைன்னு சொல்லலாமா 5. இது ஒரு டிபிக்கல் ஃபார்முலா பேஸ்ட் பாலிடிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமையரை பற்றி கேள்வி கேட்டாங்க. ஆமையர்னா யாருன்னு தெரியாத உங்களுக்கு, இந்த சைமன் இருக்கார்ல, அவரை பற்றி கேள்வி கேட்க, எப்பா அவருடைய அரசியல் ட்ராக் வேற, அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கேள்வியை முடிச்சு வச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட உங்களுக்கு கூட்டணி இருக்கா அப்படின்னு மீண்டும் தமிழக மீடியாக்கள் குழப்ப தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கேயோட கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்கள் மாற்று அரசியலை பேசுகிறோம், அதனால் அவங்களோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் 3 மாத காலமாக வெளிநாட்டு போயிருந்த நேரத்தில் பிஜேபியில் கூட ஒரு குரூப்பு கிளம்புனாங்க, ஏடிஎம்கேயோட கூட்டணி சேரப்போகுது, பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய முடிவில் தீர்க்கமாக இருக்கார். இங்கே பிஜேபியை வளர்க்கணும்னா பிஜேபி தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் போய் சேரணும், பிஜேபியோட சித்தாந்தம் மக்களுக்கு தெரியணும். அதிமுகவோட முதுகில் சுமந்துக்கிட்டு அதிமுகவோட முதுகில் ஏறிட்டு நம்ம போயிட்டோம்னா சவாரி பண்ணோம்னா பிஜேபி எங்க வளர்க்க முடியாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய தீர்க்கமான இந்த முடிவுக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் சப்போர்ட் பண்ணி பதிவு போடுறதையும் காண முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமலாலயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பிஜேபி தொண்டர்கள் ஏராளமானோர் அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேசுனாங்க. குறிப்பாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சார இருந்தாங்க. ஏகப்பட்ட கேமராக்கள், அதை பார்க்கல நமக்கே தோணுச்சு, அட பாவியலை அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் நிறையா சொன்னீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவோட லைனாக நிற்கிறீங்களேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாருங்க. 15 மணி நேரம் ட்ராவலை முடித்து வீட்டுக்கு போக நேராக வந்து 2 ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. மறுபடியும் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி, அடுத்த நாள் காலையில் மீண்டும் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு தொண்டரையும் சந்தித்து அவருக்கு அவங்களுக்கு நேரம் கொடுத்து அவங்கள பாராட்டுறது, அவங்களோட பேரை கேட்கறது, நலம் விசாரிக்கிறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக
இடத்துலையும் முகம் கோணாம தொண்டர்கள் மத்தியில் சிரிச்ச இன்முகத்தோட அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு வரதை பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தில் 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழகத்தோட நம்பிக்கையா இருக்கு. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.